வெனிசுலாவின் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக பல ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளது. வெனிசுலா அதிபர் கைது சம்பந்தமாக அமெரிக்காவிற்கு எதிராக வரும் பெரும்பாலான செய்திகள் போலியானவை. வெனிசுலா போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடவில்லை என்று ஐநா கூறுவதை முற்றிலும் மறுக்கிறேன். ஐநா என்ன சொல்கிறது என்பது பற்றி எனக்கு கவலையில்லை. ஐநா.வுக்கு அவர்கள் எதைப் பற்றி பேசுகிறார்கள் என்றே தெரியாது. நியூயார்க்கின் தெற்கு மாவட்டத்தில் உள்ள ஒரு பெரும் நடுவர் மன்றத்தால் மெக்சிகோ அதிபர் மதுரோ மீது ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகை வெளியிடப்பட்டது. அதில் மதுரோவின் குற்ற செயல்களைப் பற்றி தெளிவாக விவரித்துள்ளது. எனவே, முதலாவதாக, இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அமெரிக்காவில் குற்றஞ்சாட்டப்பட்ட நிக்கோலஸ் மதுரோ ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரர் ஆவார். மேலும் அவர் அமெரிக்க நீதித்துறையிடமிருந்து தப்பி ஓடிய ஒரு குற்றவாளி.